ஹாய்டா. ஹாய்டா. என்னடா இன்னும் பஸ் வரலையா? இல்லைடா, இன்னும் வரலடா. இரு டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ அண்ணா, ஏண்ணா என்ன பஸ் வரல? அப்படியா? சரிண்ணா. டேய், இன்னைக்கு அப்துல் கலாம் செத்ததுனால லீவ் விட்டாங்களாம்டா. என்னடா சொல்கிற? சீரியஸாடா, லீவ் விட்டாங்க. இப்போ தான் டிரைவருக்கு சொன்னார். அப்போ என்ஜாய் பண்ண போகலாம். இரு, நான் பசங்க எல்லாம் கூப்பிடுறேன், கிரவுண்டில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாடா. சரி வாடா. எதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருடா. இரு, ஃபோன் பண்ணுறேன் நான். ஹலோ. மச்சான் எங்கடா இருக்க? சரிடா வா. சீக்கிரம் வாடா. ஓகேடா. என்னடா இன்னும் எவனையுமே காணோம்? இப்போ தான் ஃபோன் பண்ணேன், வரேன்னு சொன்னாங்க, வந்துட்டு இருப்பாங்க. ஹாய்டா. என்ன மச்சான் வர சொன்னீங்க? நீ லீவ் மச்சான், என்னடா பிளான் பண்ணலாம்? படத்துக்கு போகலாமா? ஏன்டா வந்ததுலேருந்து மூஞ்சி உம்முனே வச்சிட்டு இருக்க? என்னன்னே தெரியல, என்னை பிக்கப் பண்ண வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக இப்படி தான் இருக்கான். நீங்களே கேளுங்க. விடுறா, இருக்கிறதே ஒரு நாள் லீவு, அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வா போகலாம். என்ன விடுறா, இப்போ எங்கே போகணும் சொல்லு, போகலாம். வா, கடைக்கு போய் பேசிக்கலாம். வண்டி எடு. ஏன்டா முதா டல்லாவே இருக்க? ஒன்றும் இல்லை விடுறா. இன்னைக்கு எதுக்கு லீவ் விட்டாங்க தெரியுமா? தெரியுமே, அப்துல் கலாம் இறந்ததுக்கு தான் லீவ் விட்டாங்க. உங்களுக்கு இதெல்லாம் லீவாக தெரியுது. இளைஞர்களே கனவு கனவுன்னு அவர் சொன்னார்ரா. ஆனால் நம்ம அவருக்காக என்னடா செஞ்சோம்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? 2020 இந்தியா வளர்ச்சி ஆகும்னு சொல்லிட்டு அவர் கனவு கண்டார். ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் இந்தியா இப்படியே தான்டா இருக்கும். இனிமேல் நமக்கு நல்லது சொல்கிறதுக்கு யாரா இருக்கா? என்னை மன்னிச்சிடுறா, இன்னைக்கு லீவ் மட்டும்தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சது. ஆனால் ஸ்டூடெண்ட்காக இருந்த உயிரும் இப்போ இல்லைன்னு தோணுது. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னடா பண்ணுறது? கனவு கனவுன்னு அவர் சொன்னார்டா, அந்த கனவை வச்சு நம்ம நிறைவேற்றுவோம்டா. கார்த்தி, நீ திரிஞ்சிட்டேன்னு தெரியுது. நம்ம ஒரு தொடக்கமாக இருப்போம். கண்டிப்பாக இருப்போம்டா. நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஒரே ஒரு கேண்டில் மட்டும் வாங்கிட்டு வா. கடவுள் இருக்காரா? எங்கடா போகிறானுங்க?